ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். கரூர் நடந்த சம்பவம் தான். அது பெரிய துயர சம்பவம் ஆகிப்போச்சு. 38 பேர் 39 பேர் இறந்துருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒரு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். இப்போ என்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இவ்வளோ கூட்டம் கூடுறதுக்கு காரணம்னு ஒன்றே ஒன்று மட்டும்தான். அவர் ஒரு சினிமா நடிகரை விஜய் யாரும் சினிமாவில் தான் பார்த்துருப்பாங்க. பாட்டில் பார்க்குறோம், சினிமாவில் பார்க்குறோம், படத்தில் பார்க்குறோம், இதுதான் பார்த்துருப்போம் நம்ம நார்மலாக. ஆனால் அவர் நேராக வர்றார் அப்படின்றோன்னா, ஒரு சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு விஜயனா ரசிகர் டான்ஸ் ஆடுவார், ஃபைட் பார்த்துருப்போம், சினிமாவில் பார்த்துருக்கோம். நேராக பார்த்தா ஒரு ஆர்வம் பார்க்கண்டு ஒரு ஆர்வம் பார்த்தா எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் எல்லாருமே வர்றதேன், கூட்டமாக வர்றதேன். அது குழந்தைகள் தூக்கிட்டு, பிள்ளைகளை தூக்கிட்டு, குழந்தைய தூக்கிட்டு எல்லோரும் வர்றதேன். ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும், வரவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கணும். என்னன்னா, இது அரசியல் கூட்டம். அரசியல் கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம போனால் பசங்க நிறையா வருவாங்க, ஆண்கள் நிறையா வருவாங்களே, அந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம எப்படி போக முடியும் அப்படின்றது யோசிக்கணும். இந்த வீட்டில் பெரியவங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பெரியவங்க பொம்பளை ஆளுகளாம் எப்படி குழந்தைகளும் பிள்ளைகளும் சேர்த்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ற ஒரு அறிவே இல்லையா கொஞ்சம் கூட. இது ஒரு தப்பு. அரசியல் கூட்டத்துக்குள்ளே சின்ன குழந்தைகளும் கை குழந்தைகளும் கொண்டுட்டு போகக்கூடாதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு தப்பு. ஏன்னா ரெண்டாவது தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஒரு 4-5 பிரிவாக இருப்பாங்க. ஒரு அரசியல் கூட்டம் 4-5 பிரிவு, இளைஞர் அணி இந்த மாதிரிலாம் 4-5 பிரிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, வர கூட்டத்தை கண்ட்ரோலாக பார்த்து அவங்கள பிரித்து விட்றத பார்த்து ஒவ்வொருத்தவங்களாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அவங்களுடைய வேலை. இப்போ விஜய் வராருன்னா, விஜய் வர்றதுக்கான வழியை ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் அது இது விஜய் வர்றதே ரோட்டில் தான் வராரு அப்படின்டா, அந்த ரோட்டு வழியில் ஃபுல்லாகவே ஆள் இருந்தாங்கன்னா வர முடியாது, அது கூட்டம் கூடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது சும்மா சினிமா தேட்டரில் போய் டிக்கெட்டை வாங்கிட்டு ஊன்னு கத்துற வேலை கிடையாது. சினிமா வாசல் 2 டிக்கெட் எடுக்கிறக்காண்டி முண்டிட்டு போகிற வேலை கிடையாது. இது கூட்டம், அரசியல் கூட்டம். இது மக்கள் கூடும் அதிகமாகவே. அப்படிங்கும்போது அந்த இடத்துல எப்படி உங்களுடைய அரசியல் கட்சி எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்றது இருந்தது உங்களுடைய அரசியல் கட்சி விஜய் கட்சியோட தப்பு. இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில தக்கூரி என்ன பண்ணுறாங்கன்னா, இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் இது சரியாக பந்தோபஸ்து கொடுக்காம பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா தளபதி ஐயா பதவி வழங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஒரு தக்கூரி சொல்லியிருக்கு. எதுக்கு அவருக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் எப்பயும் போல் பந்தோபஸ்து கொடுத்துருக்காரு. ஏற்கனவே அரசியல் கட்சி கூட்டம்லாம் நடந்திருக்கு அந்த இடத்துல. அவர் எப்பயும் போல் பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாக்காரங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. ஒரு கட்சி தலைவர் எத்தனை மணிக்கு வரணுமோ அத்தனை மணிக்கு வந்திருக்கணும். ரொம்ப நேரம் ஆளுகளை வெயிட் பண்ண வச்சு அவங்கள டயத்தை வேஸ்ட் பண்ணி அதுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் வராமே இருந்திருக்கலாமே கூட்டத்துக்கு. எதுக்கு தேவையில்லாமல் இத்தனை உயிரை கொள்றதுக்காக லேட்டாக வந்தீங்க?